Hi, hello, my dear students. Welcome to Social Science class. Class 7th term 1, History lesson 2, Emergency of New Kingdoms in North India. Emergency of New Kingdoms in North India. வட இந்தியாவில் புதிய அரசுகளின் தோற்றம். Dear students, he is the முகமது ஆஃப் கோரி. ஹிஸ்ட்ரி ஆஃப் முகமது கோரி. முகமது கோரியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த வகுப்பில் காணவிருக்கிறோம். He ruled 1173 to 1206 AD. He was the most famous king. He invaded in India and defeated many of the kings and controlled the northern territories. First of all, Muhammad of Ghor, 1149 to 1206. Muhammad of Ghor or Muhammad of Gori. Muhammad of Ghor அப்படின்னு சொல்லலாம், அல்லது அவருடைய பெயரை முகமது கோரி என்றும் அழைக்கப்படுகிறார். Started as a vassal of Ghazni. இவர் கஜினி பகுதியை ஆட்சி செய்தவர். So Ghazni, Mahmud of Ghazni, we already discussed about the previous videos. After continues, after the death of Ghazni, the Muhammad of Ghor came to the throne in the history of Ghaznewat. Taking advantages of the decline of the Ghaznewat, கஜ்னாவித் என்கிற பேரரசு வீழ்ச்சி அடைந்த பிறகு, அதாவது ஆஃப்டர் த டெத் ஆஃப் முகமது ஆஃப் கஜ்னி, முகமது கஜ்னியின் இறப்புக்கு பிறகு இவர் ஆட்சிக்கு வருகிறார். முகமது கோரி brought கஜ்னி under his control. அதாவது முகமது கோரி கஜ்னி பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகிறார். having made his position strong and secure at Ghazni and turned to India. ஸோ இவர் கஜினி பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுக்கு பிறகு அங்கு ஒரு வலிமையான அரசை இவர் ஏற்படுத்துகிறார். அண்ட் செக்யூர் அட் கஜினி அண்ட் டர்ன் டு இந்தியா. அதன் பிறகு அவருடைய எண்ணங்கள் இந்தியாவின் பக்கம் திரும்புகிறது. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த எய்ம் ஆஃப் ஹிஸ் ஒர்க்? ஹி வாண்டட் டு எக்ஸ்டெண்ட் ஹிஸ் எம்பையர் பை த கான்குவரிங் இந்தியா. இவர் தன்னுடைய எல்லையை விரிவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டவர். இஸ் எம்பையர் பை கான்கரிங் இந்தியா. இந்தியாவை வெற்றி பெறுவதன் மூலம் இந்தியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்தியாவில் படையெடுத்தார். And he captured Multan in 1175 and he attacked Punjab and captured it 1175. முல்தானை இவர் கேப்சர் பண்ணார், வெற்றி பெற்றார். அண்ட் ஹி அட்டாக்டு பஞ்சாப். இவர் பஞ்சாப் பகுதியையும் தாக்கிறார், அதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகிறார். லைக் முகமது ஆஃப் கஜ்னி. ஸோ முகமது கஜ்னி இந்தியாவில் எப்படி 17 முறை படையெடுத்தாரோ அதே போல இவரும் படையெடுத்து தன்னை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இங்கு செயல்பட்டார். அண்ட் தென் பேட்டில் ஆஃப் தரைன் போர் 1191 to 1192. The battle of Tarain was fought between the Muhammad of Ghor and the Prithviraj Chauhan, the famous king of the Chauhan dynasty. Realizing the grave situation in which they were caught, Hindu princes of North India formed a confederacy under the command of Prithviraj Chauhan. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவின் சூழ்நிலையை அவர் புரிந்து கொண்டவுடன் இந்தியாவில் படையெடுக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக ஹிந்து பிரின்சஸ் ஆஃப் நார்த் இந்தியா ஃபார்ம் ஏ கான்ஃபெடரன்சி அண்டர் த கமாண்ட் ஆஃப் பிருத்திவிராஜ் சௌகான். இங்கு இந்திய மன்னர்கள் இருக்கிறார்கள், இவர் முஸ்லிம் சமயத்தை சார்ந்த மன்னர். ஹி இன்வேட் இந்தியா, இந்தியாவில் படையெடுத்து வருகிறார். ஸோ அதை தெரிந்து கொண்ட இந்த பிருத்திவிராஜ் சௌகான் இங்கு இந்திய மன்னர்கள் அனைவரையும் ஒரு கூட்டமைப்பாக, கான்ஃபெடரசி அண்டர் த கமாண்ட் ஆஃப் பிருத்திவிராஜ் சௌகான், பிருத்திவிராஜ் சௌகானின் தலைமையின் கீழ் இங்கு இருக்கக்கூடிய இந்திய குறுநில மன்னர்களை ஒன்று சேர்க்கிறார், கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறார். அண்ட் தென் பிருத்திவிராஜ் சௌகான் டிஃபீட்டட் முகமது. Prithviraj Chauhan, the king of the Chauhan dynasty, he was famous
He defeated Muhammad in the Battle of Tarain near Delhi 1191. This was called the first Battle of Tarain. The Prithviraj Chauhan defeated Muhammad Ghori என்பவரை இவர் Prithviraj Chauhan defeated the Muhammad in the Battle of Tarain near Delhi 1191. So டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய தரைன் என்கிற இடத்துல இந்த Prithviraj Chauhan முகமது கோரை முதன்முறையாக தோற்கடிக்கிறார். This war was called the first Battle of Tarain. இது இந்திய வரலாற்றில் முதல் தரைன் போர் என்று அழைக்கப்படுகிறது. 1191. The Prithviraj Chauhan defeated Muhammad Ghori in the Battle of Tarain near the Delhi 1191. This battle was called the first Battle of Tarain. Dear students, and then next dear students, Muhammad arrived with his large force in Lahore via Peshawar and Multan. So இந்த தோல்வியை மீண்டும் வெற்றியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் மீண்டும் கஜினி பகுதியிலிருந்து மிக பெரும் படையோடு இங்கு திரும்பி வருகிறார். ஸோ முகமது arrived with his large force, மிக பெரும் படையோடு திரும்ப வந்தார். அதுவும் லாகூரில் வந்து தங்கியிருந்தார். ஸோ எதன் வழியாக அவர் இங்கே வந்தார்? He invaded via Peshawar and the Multan. பெஷாவர் மற்றும் முல்தான் வழியாக வந்து லாகூரில் தன்னுடைய படையை நிறுத்தி கொண்டிருந்தார். ஸோ Prithviraj Chauhan rejected the proposal and prepared his army to resist the invader. அது மட்டும் கிடையாது, அவருடைய வருகையை பற்றி அவர் தெரிந்திருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறார். Prithviraj Chauhan rejected the proposal. அது மட்டும் கிடையாது, ஸோ அவர்கிட்ட இருந்து வந்த கடிதத்தையும் அவர் ஒரு பொருட்டாக கருதவில்லை. ஸோ இருந்தாலும் he prepared his army to resist the invader. இருந்தாலும் அவருடைய படையை மீண்டும் ஒன்று சேர்க்கிறார் இந்த இந்து மன்னர்களோடு. It is called the second battle of Tarain 1192. இது இரண்டாவது தரைன் போர் என்று இந்திய வரலாற்றில் அறியப்படுகிறது. ஸோ இது நடந்தது 1192 between again the Prithviraj Chauhan and the Muhammad of Ghor. Muhammad defeated him and killed in the battle. ஸோ இந்த முகமது இரண்டாவது முறையாக படையெடுத்து வந்து தரைனில் 1192 பிருத்திவிராஜையை தோற்கடித்தார். ஸோ முகமது டிஃபியேட்டட் ஹிம் இன் கில்ட் இன் த பேட்டில். அது மட்டும் கிடையாது, அந்த போர்க்களத்திலேயே அவரையும் சாகடித்தார். அண்ட் இட் வாஸ் மேஜர் டிசாஸ்டர். It was major disaster for Rajputs. இது ராஜபுத்திரர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியது. The wild Chauhan kingdoms now lay at the feet of the invader. இப்போ சௌஹான் வம்சத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த முகமது கோரியின் காலடியில் விழக்கூடிய சூழ்நிலை அந்த அரசுக்கு ஏற்படுகிறது. And then the first Muslim kingdom was established in India at Ajmer. இந்தியாவில் முதல் முஸ்லிம் பேரரசு அல்லது முதல் முஸ்லிம் அரசு இந்தியாவில் தோற்றுவிக்கப்படுகிறது. After the victory of the Battle of Tarain, the first Muslim kingdom was established in India at Ajmer. அஜ்மீரை தலைமையிடமாக கொண்டு இங்கு முதலாக முஸ்லிம் பேரரசு நிறுவப்படுகிறது. And then after the victory, இந்த வெற்றிக்கு பிறகு முகமது returned to Ghazni. அவர் கஜினிக்கு திரும்பி செல்கிறார். and he was died in 1206 CE. 1206 அவர் அங்கேயே இறந்து விடுகிறார். the most capable general குத்புதீன் ஐபக். ஸோ அப்போ அவருடைய படைத்தளபதியாக இருக்கிறவர் இந்த இடத்துல இந்தியாவில் குத்புதீன் ஐபக் to control முகமது டெரிட்டரிஸ். முகமது விட்டு சென்ற அனைத்து இடங்களுக்கும் அவர் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். இன் இந்தியா அண்ட் டெக்ளேர் ஹிம்செல்ஃப் as the first sultan ஆஃப் டெல்லி. அது மட்டும் கிடையாது, அவர் தன்னை இங்கு இந்தியாவின் முதல் சுல்தான் என்று அறிவித்துக் கொள்கிறார். So, dear student, this is the end of the Muhammad of Ghor and the Battle of Tarain 1 and the Battle of Tarain 2. Thank you for watching this video and have a great day.